அந்தரத்தை வில்லாக்கி. அந்தரம்னா அரங்கம், அந்தரங்கம் அப்படின்னுவாங்க. அது அந்தரங்கமான விஷயம், அரங்கமான விஷயம். அந்த அரங்கம்னா பல பேரும் அறிய ஆடுவது, அரங்கத்தில் ஆடுவது. அந்தரத்தில் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கும் புரியாத, தெரியாத ஒரு இடம் அந்தரம். நம்ம உடல் பகுதியில் சிறுமூளை தொடங்கி பெருமூளை வரைக்கும் நம்முடைய மேல் பகுதி அந்தரம். அந்தர் அப்படின்னா ஹிந்தியில் உள்ளே, நம்முடைய மூளைக்கு உள்ளே. அந்தர்னா உள்ளே. அந்தரத்தை வில்லாக்கி, இவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்தரத்தை வில்லாக்கி, உள்பக்கத்தில் வில் போன்ற ஒரு அமைப்பில் நம்முடைய தலை தான் இருக்குது. இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் ஒரு இயர்ஃபோன் பண்ணுறாங்க, அது வில்லு மாதிரி தானே இருக்குது. இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சின்னா இந்த காதுலேயும் கேட்காது, இந்த காதுலேயும் கேட்காது. நம்முடைய மூளை நடுவில் நீங்கள் உணரப்படுவீர்கள். அதானே பார்க்குறோம். எப்படி இந்த காதில் விழுந்த அந்த செய்திகள் நடுமூளை தான் உள்வாங்குது. அப்போ அங்கேருந்து ஒரு புள்ளி நேராக கோட்டில் உச்சி வரைக்கும் வரணும். வந்தால் அதுதான் அம்பு. அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி. நமசிவை என்றும் சிவைய நம என்றும், அது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், கோட் பேட் அப்படின்வாங்க. அதாவது குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இது பெரும்பாலும் இராணுவத்தில் ரகசியங்களை குறியீடுகளால் கணித்திருக்கிறார்கள். மன்னர்களுடைய ஓலை, அந்த ஓலையை தாங்கி செல்லும் செய்தி ரகசியமானதாக இருக்கும். வள்ளலார் அந்த ரகசியத்தை பற்றி எழுதும்போது, மந்தனம் இதுவென மறிவிலா மதியால் அந்தனர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதின்வார். மந்தனம். இன்றைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அரசு துறை சார்ந்த தபால்கள் வரும். அது மேலே தூய தமிழில் மந்தனம்னு எழுதியிருப்பாங்க. மந்தனம்னா ரகசியம். இங்கே அந்தரம், உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரகசியமானது தான். நான் அனுபவிக்கிற அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியவே தவிர விலைக்கு என்னால் சொல்ல முடியாது. விலைக்கு சொல்ல முடியாது. அது விளக்க முடியாது, விளக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அது ஒரு அனுபவம்.